அப்பாவி, வெகுளி, தொந்தியும் தொப்பையுமாக உள்ள ஒருத்தரை பார்த்தாலே ஒரு புஷ்டி, சந்துஷ்டி உண்டாகிறது. அதிலும் ஒரு குழந்தை அப்படி இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். தொந்தியும் தொப்பையுமாக வஞ்சனை இல்லாதவர் அப்பாவி, வெகுளி என்று சொல்லுவார்கள். அதோடு அப்படிப்பட்டவர்களை பார்த்தாலே வேடிக்கையாக சிரிப்பும் வருகின்றது. சுமுகரான பிள்ளையார் நாமெல்லாம் சிரித்துக்கொண்டு சுமுகமாக இருக்க வேண்டுமென்றே தொப்பையுடன் இருக்கிறார். அதிலும் தொப்பை கணபதி பார்ப்பதில் குழந்தைகளுக்குத்தான் அதிக சந்தோஷம். புரந்தரதாசர் சங்கீதத்தில் பாலபாடம் ஆரம்பிக்கும் பொழுது லம்போதர லகுமிகரா என்றே ஆரம்பிக்கின்றார். லகுமிகரா என்றால் சௌபாகியங்கள் அனைத்தையும் உண்டாக்குவோர் என்று பொருள். எத்தனையோ தினசான கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு ஜனங்கள் திண்டாடுகிறார்களே, அவர்களுக்கு பிலாசபி எல்லாம் கொடுத்தால் எதுவுமே தலையில் ஏறாமல் இருக்கும். ஆனால் பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு வேடிக்கை வினோதமாக அவர்கள் சிரித்து மகிழும்படியாக நாம் இருக்கலாமே என்றுதான் விநாயகர் லம்போதரராக இருக்கிறார்.